கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதமும் உங்கள் யாவரையும் காண்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் கர்த்தர் உங்கள் யாவரையும் இந்த மாதத்திலையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் காத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மாதமும் அடுத்த 31 நாட்களை என் கர்த்தர் கிருபையாய் நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களை நடத்த பண்ண போவதற்காகவும் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என் கர்த்தர் கடந்த மாதமெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ, எதையெல்லாம் நீங்கள் சுதந்திரிக்க முடியாமல் இருந்தீர்களோ, என் கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த முதல் நாள் அவர் வாக்கு கொடுக்கிறார். இதை அவர் உங்களுக்கு சுதந்திரிக்கிற மாதமாக எழுதுகிறார். என் கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு சுதந்திரிக்கிற மாதமாக எழுதுகிறார். கர்த்தருடைய ஆவியான சொல்ல விரும்புகிறார். ஏனென்று தெரியல, என் கர்த்தர் இந்த நாள் அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நீங்கள் சுதந்திரிக்க போகிற மாதம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற மாதம். எதையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமல், ஆண்டவரே இதை பல வருஷமாய் காத்திருக்கிறேன், இன்னும் எத்தனை வருஷம் நான் காத்திருக்க போகிறேன் என்று சொல்லி பல காரியங்களை அவர் சமூகத்தில் வைத்தீர்கள் இல்லையா? இந்த மாதம் கர்த்தருடைய ஆவியான வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இதை எல்லாவற்றையும் இந்த மாதம் சுதந்திரிப்பீர்கள். என் கர்த்தர் இந்த மாதத்தை சுதந்திரிக்கிற மாதமாக உங்களுக்கு எழுதுகிறார். என் கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் எழுப்பின பல சாட்சிகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மே மாதமும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை உங்கள் மத்தியில் அவர் வைக்க விரும்புகிறார். இதை சொல்லும் பொழுது, இதை கேட்கும் பொழுதே என் கர்த்தர் இந்த வார்த்தையின் நன்மை உங்கள் மேலே வைப்பாராக. இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. இன்னைக்கு இதை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். அவர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ண போகிறார். இருதயத்தின் சந்தோஷம் அற்று போனதில்லையா? இருதயத்தின் சந்தோஷம் அற்று போனதில்லையா? கடந்த மாதம் முழுவதையும் சிந்தித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தின் சந்தோஷம் அற்று போனது. ஒரு பொய்யான சந்தோஷம், ஒரு பொய்யான சிரிப்பு, முகத்தில் உண்மையான ஒரு நிறைவு இல்லை, இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தான் பேச விரும்புகிறார். இருதயத்தில் இருந்த மன மகிழ்ச்சி அற்று போனதா? என்னைக்கு நமக்கென ஒரு வாழ்க்கை வரும்? என்னைக்கு கர்த்தர் நம்மையும் உயர்த்தி வைப்பார்? நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் என்னைக்கு உயர்த்தி வைப்பார்? என் பிள்ளைகளை கர்த்தர் என்னைக்கு உயர்த்தி வைப்பார்? என் ஊழியத்தையும் கர்த்தர் என்னைக்கு உயர்த்தி வைப்பார்? பல கேள்விகளின் மத்தியில் நிற்கும் பொழுது இருதயத்தின் மனமகிழ்ச்சி அற்று போனது, இருதயத்தின் சந்தோஷம் அற்று போனது. இதை அறிந்த ஆவியானவர் தான், இதை அறிந்த கர்த்தர் தான் இந்த மே மாதம் வாக்கு கொடுக்கிறார். கவலைப்படாத, துக்கப்படாத, சந்தேகப்படாத, என் வார்த்தைகளை குறித்து வேதனைப்படாத. இந்த மாதம் உங்கள் தகப்பன் உரிமையோடு சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னைத்தான், இதை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களைத்தான் இருதயத்தில் பல கேள்விகளோடு கடந்த மாதத்தை முடித்தீர்கள் இல்லையா? உங்களுக்கு தான் அவர் வாக்கு கொடுக்கிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில் அவர் உங்களை ஏறி இருக்க பண்ண போகிறார். இதை கேட்கும் பொழுதே இந்த வார்த்தையின் நன்மை உங்களை நிரப்புவதாக. இருதயத்தின் சந்தோஷம் அற்று போய் பொய்யான ஒரு சந்தோஷத்தோடு கடந்த மாதத்தை முடித்தீர்கள் இல்லையா? உங்களால் காண்பித்து கொள்ள முடியலை, யாரிடத்திலையும் வெளிப்படுத்த முடியலை. யாராவது ஒருவரின் அருகில் இருந்தா பேசினா நல்லா இருக்கும், முடியலை, வெளிப்படுத்தி கொள்ள முடியலை. தேடினீர்கள், யாரும் கிடைக்கல. ஆனால் உங்களை அறிந்த கர்த்தர் இந்த காலை நேரத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். உன்னுடைய மன மகிழ்ச்சியை என்னிடத்தில் உண்டு. இன்னைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். நீ எல்லாரையும் பார்த்த இல்லையா? இப்போ இந்த மே மாதம் என்ன பாரு, கர்த்தர் பேசுகிறார். இந்த மே மாதம் கொஞ்சம் என்ன பாரு. உன் மன மகிழ்ச்சி உன் தேவைகளில் வராது. உன் மன மகிழ்ச்சி ஊழியர்களிடத்தில் கிடைக்காது. உன்னுடைய மன மகிழ்ச்சி உன்னுடைய விசுவாச மக்களிடத்தில் கிடைக்காது. உன்னுடைய மன மகிழ்ச்சி உன் வீட்டுக்குள்ள, உன் பிள்ளைகளுக்குள்ள கிடைக்காது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என்னிடத்தில் உண்டு. அந்த வார்த்தைகள் மிக நேர்த்தியா இருக்கும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பாய், கர்த்தரில் மன மகிழ்ச்சியா இருப்பாய். அவருக்குள்ளதான் மன மகிழ்ச்சி. பல தேவைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் என் கர்த்தர் உங்களை நேசித்து இந்த மே மாதம் அவர் வாக்கு கொடுக்கிறார். எதையும் பார்க்காத, என்னிடத்தில் இன்னைக்கு ஓடி வா, இன்னைக்கு என்னுடைய பாதத்தில் அமர்ந்துரு, என்னிடத்தில் உனக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டு. அவர் மன மகிழ்ச்சியை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல. பல கேள்விகளை கேட்டு ஆண்டவரிடத்துல உட்கார்ந்தீங்க இல்லையா? என்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரும்? ஏன் உங்க மன மகிழ்ச்சி அற்று போனது? எல்லா மனுஷர்களும் உங்களை அற்பமா எண்ணினதுனால தானே.
தேவைகள் உங்களை நெருக்கினதுனால தானே. ஐயோ கர்த்தாவே, நான் அவங்களுக்காக தான் உழைக்கிறேன், அவங்களுக்காக தான் பாடுபடுகிறேன், அவங்களுக்காக தான் ஜெபிக்கிறேன், ஆனா அவங்களே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. இதெல்லாம் உங்களுடைய கேள்விகள் இல்லையா? இதனால தானே மனமகிழ்ச்சி அற்று போனது. இப்ப கர்த்தர் அதோடு சேர்ந்து ஒரு வாக்குத்தத்தத்தையும் வைக்க விரும்புகிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை அவர் ஏறி இருக்க பண்ண போகிறார். இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில் அவர் உங்களை ஏறி இருக்க பண்ண போகிறார். அவருக்கு ஆசையெல்லாம் உங்களை அப்படியே ஒரு இடத்துல வைக்கிறது மட்டும் இல்ல, உங்களை உயர்த்தி அநேகருடைய கண்களும் உங்களை ஏறிட்டு பார்க்க அவங்க வாய் சொல்லுகிற அளவிற்கு இவங்களோட தான்ப்பா கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லுகிற அளவிற்கு என் கர்த்தர் இந்த மே மாதத்தை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாற்றுவாராக. சுதந்திரிக்கிற மாதமாய் என் கர்த்தர் மாற்றுவாராக. கண்ணீர் சிந்தின எல்லாவற்றிற்கும் என் கர்த்தர் இந்த மாதம் அக்களிப்பின் மாதமாய் எழுதுவாராக இயேசுவின் நாமத்தினால. எத்தனை வேதனை, எத்தனை வேதனை. வெளியே சிரிக்கிறீங்க, ஆனா உள்ள எத்தனை வேதனை. தேவைகள் நெருக்கும் பொழுது எத்தனை வேதனை. தனிமையில எத்தனை கேள்வி கர்த்தரிடத்துல கேட்டு அமர்ந்து கொண்டிருந்தீர்கள். மனமகிழ்ச்சி அற்று போனது இல்லையா? என்ன செய்ய, நம்மளும் சோர்வா இருந்தா நம்ம வீடும் சோர்வாயிருமேன்னு ஒரு பொய்யான ஒரு சந்தோஷம். சுகவீனத்தின் மத்தியில் இன்னைக்கு பார்த்து கொண்டிருந்தால் என் கர்த்தர் உங்கள் சுகவீனத்தை சுகமாய் மாற்றுவாராக. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றோடு சுட்டெரிக்கப்படட்டும். பலனை சுதந்திரித்துக் கொள்கிற மாதமா என் கர்த்தர் வைப்பாராக. எல்லா டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸையும் என் கர்த்தர் இந்த நாளில் அவர் கேன்சல் பண்ணி போடுவாராக. என் கர்த்தர் இந்த மாதம் நீங்கள் சுதந்திரிக்கிற மாதமாய் அவர் எழுதுகிறார். மனமகிழ்ச்சியின் மாதமாய் எழுதுகிறார். உங்களை பூமியின் இருக்கிற எல்லா இடங்களிலும் அவர் ஏறி இருக்க பண்ண போகிற மாதமாய் அவர் எழுதுகிறார். அவர் உங்களை கனம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, உங்களை உயர்த்தி நிற்க வைத்து அழகு பார்க்கிற கர்த்தர். அவருக்கு ஆசையெல்லாம் அதுதான். அவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிற காரியமும் அதுதான். கடந்த மாதம் கர்த்தர் பேசினார் இல்லையா? கனப்படுத்துவேன் பேசினார் இல்லையா? ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க சூழ்நிலைகளை கொஞ்சம் இப்ப திரும்பி பாருங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினதா? ஏன் நிறைவேறல? ஏன் நடக்கல? ஒருவேளை அந்த வசனத்திற்கு முந்தின வசனம் எப்படி தெரியுமா எழுதப்பட்டிருக்கு? அதை நீங்க வாசித்தால் நன்றாக விளங்கி கொள்ளலாம். கர்த்தருக்கு என்று கொடுக்கிற கனத்தை அவருக்கு கொடுங்க. ஒருவேளை அந்த வசனங்கள் இப்படி தொடர்ச்சி அப்படிதான் எழுதப்பட்டிருக்கோம். அவருடைய பரிசுத்த நாளை கனமாய் எண்ணுங்கள். அவருடைய பரிசுத்த நாளை அதற்கென்று ஒரு கனம் உண்டு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது, கர்த்தர் அந்த நாள் ஓய்ந்திருந்து அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். ஆனால் நாமோ அந்த நாளை கனவீனம் பண்ணும் பொழுது அதை பரிசுத்த குலைச்சலாக்கி போடுகிறோம். அது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் என்கிற பயம் துளியும் கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கிறதில் பயம் கிடையாது. கர்த்தருடைய பாதத்தில் உட்காருகிறதுல பயம் கிடையாது. கர்த்தருக்கு செய்கிறதுல பயம் கிடையாது. எல்லாவற்றிலும் துணிகரமா பணம் வாங்குகிறது, துணிகரமா சில மனுஷரோடு கலந்திருக்கிறது, துணிகரமாய் சில மனுஷரோடத்துல உறவு வைத்துக் கொள்ளுகிறது, துணிகரமாய் சில மனுஷரோடு உட்கார்ந்து உங்கள் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் தான் கேட்கிறாரு, ஏன் அவர்களை கனம் பண்ணுகிற? ஏன் அந்த மனுஷர்களை கனம் பண்ணுகிற? ஏன் அவர்களோடு உட்கார்ந்து உன் இருதயத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற? பதில் கிடைக்குமா? கிடைக்காது. கர்த்தர் தான் பேசி கொண்டு இருக்கிறார். யாரை கனம் பண்ணுகிறாய்? கர்த்தரை காட்டிலும் அவங்க ரொம்ப உயர்ந்தவங்களா மாறிட்டாங்களோ? சில நேரம் நம்ம கேட்கறோம், ஆண்டவரே துரிதமான ஒரு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? கர்த்தருக்கு கொடுக்கிற கனம் இல்லையே. அவருக்கென்று கொடுக்கிற ஒரு மரியாதையும் அவருக்கென்று கொடுக்கிற ஒரு இடம் எங்க வச்சிருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். நம்ம சில நேரம் அதுதான் எதிர்பார்க்கிறோம். கர்த்தரிடத்துல வந்ததும் ஒரு அற்புதம், கர்த்தரிடத்துல அவர் பேசினதும் ஒரு அற்புதம், வாக்குத்தத்தத்தை கேட்டதும் ஒரு அற்புதம். இன்னைக்கு அந்த தெய்வம் தான் கேட்கிறாரு, அம்மா எனக்கென்று ஒரு கனம் உண்டு, அது எங்க? இன்னொரு வார்த்தையை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அவர் பிதாவானால் அவருக்கு கனம் எங்கே? நல்லதுதான், அவர் அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம், நல்லதுதான். ஆனாலும் அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் சர்வ லோகாதிபதி என்பதை மறந்து போகாதிருங்கள். அவருக்கென்று ஒரு கனம் உண்டு, அதை மறந்து போகாதிருங்கள். இன்னைக்கு மீண்டுமா அந்த வார்த்தையை நான் சொல்லி நினைப்பூட்டி சில குறிப்புகளை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். அப்பொழுது கர்த்தரில் நீ மன மகிழ்ச்சியாயிருப்பாய். அவர் உங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ண போகிறார்.
இந்த மாதம் என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியின் மாதமாய், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுகிற மாதமாய் அவர் உங்களுக்கு எழுதுவாராக. கேட்கும் பொழுதே ஆமென் என்று சொன்ன உங்கள் எல்லார் மேலேயும் கர்த்தர் இந்த வார்த்தை நன்மையை வைப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது சந்தேகப்படாதீங்க. என்ன கர்த்தர் உயர்த்துவாரா? என்னுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவாரா? என்னுடைய சூழ்நிலைகள் மாறுமா? சரியானவற்றை கர்த்தருக்கு நீங்கள் வைத்து பாருங்கள். சரியான நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்கள். சரியான நாட்களை சரியான எல்லாவற்றையும் அவருக்கென நீங்கள் கொடுத்து பாருங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அப்பொழுது இவைகள் எல்லாம் இந்த வேதாகமத்துல கர்த்தர் உங்களுக்கென எழுதின எல்லா வாக்குத்தத்தமும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். இன்னைக்கு சில காரியங்களை மாத்திரம் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஒருவேளை இந்த 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரத்தையும் இந்த 2 அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களே ஆனால் அங்கே ஒரு நல்ல தேவ மனிதரை பற்றி எழுதப்பட்டிருக்கும். அவர் பெயர் யோசேப்பு. அவர் பெயர் யோசேப்பு. அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தப்பையும் செய்யல. கர்த்தருக்கு முன்பாக ஒரு நல்ல தேவ மனுஷன், உத்தமர், பரிசுத்தவான். ஆனாலும் அவர் எவ்வளவாய் தாழ்த்தப்படணுமோ அவ்வளவாய் தாழ்த்தப்பட்டார். எவ்வளவாய் தாழ்த்தப்படணுமோ அவ்வளவான ஒரு தாழ்மை. யாராலனா? சொந்த சகோதரர்களால. காரணம், கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். தன்னுடைய அரிக்கட்டை சுற்றி இருக்கிற மற்ற எல்லா அரிக்கட்டுகளும் வணங்கி நிற்கிறது. இது தன்னுடைய அண்ணன்மார்களிடத்துல போய் சொல்ல, அண்ணன்மாருடைய இருதயம் பொங்குகிறது. இவன் நம்மள அதிகாரம் பண்றதா? இவன் நமக்கு மேல உயர்ந்திருக்கிறதா? அது எப்படி? நான் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேனே. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான விளக்க விரும்புகிறார். ஏன் சிலரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறாங்க தெரியுமா? ஏன் சிலரெல்லாம் உங்களை தாழ்மைப்படுத்துகிறாங்க தெரியுமா? அவர்களால உங்களோடு கர்த்தர் இருக்கிறத தாங்கிக் கொள்ள முடியல. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன அந்த சொப்பனத்தை அது எங்க நிறைவேறிடுமோங்கிற பயம். அவர்களால் உங்களிடத்துல தாழ்ந்து போக முடியல. அதனால தான் உங்களை தாழ்த்தி போடுகிறார்கள். இதுதான் உண்மை. அவர்களால் உங்களிடத்துல தாழ்ந்து போக முடியல. அதனால உங்களை தாழ்த்துகிறார்கள். சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. கிட்டத்தட்ட இப்ப அண்ணன்மார்கள் ஒரு திட்டமிட்டுட்டாங்க. எப்படியாச்சும் உன்னை கொலை பண்ணிடணும் திட்டமிட்டு குழியில தூக்கி போடுகிறார்கள். கண்களை ஏறிட்டு யோசேப்பு கதறுகிறான், என்னை காப்பாற்றுங்க, நான் எங்கேயாச்சும் போயிருவேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க சந்தோஷமா இருங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், என்னை உயிரோட விட்டுருங்க, நான் வாழணும். எப்படி கதறி இருப்பான்? கண்களை ஏறிட்டு கதறுகிறான். அண்ணன்மார்களிடத்துல இரக்கம் கிடைக்கல. இப்ப மறுபடியும் தூக்கி அவனை ஒரு இடத்துல அவனை அடிமையா விற்கிறார்கள். கொண்டு போகப்படுகிறான். 17 வயசுல நடக்கிற இந்த காரியம் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நிறைவேற 30 வயது வருகிறது. அப்பொழுதுதான் அந்த தரிசனமும் நிறைவேறுகிறது. சில நேரம் நம்ம சொல்லுகிறோம், ஆண்டவரே எத்தனை வருஷம் நான் காத்திருக்கணும்? அவர் சொன்னது நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும். அதுதான் வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்தங்கள் சில நேரம் அப்படிப்பட்டதுதான். அவர் சொன்னது நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும். யோசேப்பு உத்தமன், சன்மார்க்கன், ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடக்கிற மனுஷன், எல்லாவற்றையும் பாவத்திற்கு விலகி ஓடுகிற மனுஷன். அப்படி இருந்தும் 13 வருஷ காத்திருப்பு. நீங்க கேட்குறீங்களே எவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறது? கர்த்தர் சொன்னது நிறைவேறுனா காத்திருந்துதான் ஆகணும். காத்திருந்து பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருந்து பாருங்கள். இன்னைக்கு வேகமாக சில காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட இப்போ 13 வருஷம் ஓடுகிறது. எவ்வளவான மன மகிழ்ச்சி அற்று போயிருப்பார். கர்த்தர் சொன்னாரேன்னு எத்தனை விஷயம் நினைப்பூட்டி இருப்பார். அற்புதம் நடக்கல. ஒரு அற்புதம் நடக்கல. ரட்சிக்க ஒருவரால முடியல. இப்ப அந்த பட்டணத்துல சிறை கைதியை போல உட்கார்ந்து இருக்கிறார் செய்யாத தப்புக்கு. இப்ப கூட இருக்கிற சுயம்பாகியம் பானபாத்திரக்காரனும் அவனிடத்துல தன்னுடைய சொப்பனங்களை சொல்லி அர்த்தம் பெற்றுக்கொண்டோம் அவனை மறந்து போகிறார்கள். கெஞ்சுகிறான் யோசேப்பு, உங்களை ராஜா உயர்த்தி வைக்கும் போது கொஞ்சம் என்ன நினைச்சு பாருங்க, கொஞ்சம் என்ன விடுதலையாக்க கேளுங்க. மறந்து போகிறான். உங்களுடைய சூழ்நிலையே சில நேரம் அப்படிதானே இருக்கு. உங்களுக்காக பேச ஒருவரும் இல்லைல்ல. நீங்க நன்மை செய்தோம், நீங்க அவங்களுக்காக எல்லாவற்றிலும் போராடியும் இப்ப திரும்பி பாருங்க, அவங்களும் உங்களை மறந்து போனாங்க இல்லையா? நன்மைக்கே
இன்னைக்கு இந்த காலை வேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்களை மறக்க பண்ணினவர் கர்த்தர். இந்த மாதம் உங்களை உயர்த்தி நிற்க வைக்க போகிறவரும் கர்த்தர். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள் உங்களை உயர்த்தி நிற்க வைக்க போகிறவரும் கர்த்தர். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் பண்ணினதுதான், அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதுதான். சோர்ந்து போகாதிருங்க. யோசேப்பின் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் எந்த பட்டணத்துல அடிமையாய் ஒரே இடத்துல அடைக்கப்பட்டாரோ அதே பட்டணத்துல ராஜா சொல்லுகிறாரு, சிங்காசனத்தின் மேல மட்டும் நான் உயர்ந்திருப்பேன்னு சொல்லி அவனை உயர்த்தி இந்த பட்டணம் முழுவதும் சுற்றிப்பார்னு சொல்லி அடைப்பட்ட தேசத்துல உலாவர வைத்தவர், அடைப்பட்ட தேசத்துல கர்த்தர் விடுதலையாய் நடக்க பண்ணினவர், அடைப்பட்ட தேசத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்தவர், அடைப்பட்ட தேசத்திலேயே தன் அண்ணன்மார்களையும் கொண்டு வந்து நிற்க வைத்து யோசேப்பை தேட வைத்தவர், யோசேப்பின் இடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்ப பண்ணினவர். இந்த காலை நேரத்தில் இந்த மாதம் என் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ண போகிறார். உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ண போகிறார். யோசேப்புக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார், சோர்ந்து போகாதீங்க. யோசேப்புக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார், சோர்ந்து போகாதீங்க. எத்தனை வருஷ காத்திருப்பு, எத்தனை வருஷம் மன நிம்மதி அற்று போச்சு, மன நிம்மதி அற்று போகிறது இல்லையா? கர்த்தர் இன்னைக்கு தேற்றி அவர் வாக்கு கொடுக்கிறார். மன மகிழ்ச்சி உனக்கு என்னிடத்தில் உண்டு, சோர்ந்து போகாத, உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். இன்னைக்கு வேகமா மற்றொரு காரியத்தை காண்பிக்கிறேன். வேதாகமத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவ மனுஷர் தாவீது. கர்த்தர் தாவீத தன்னுடைய இளம் பரியாயத்திலேயே அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் அந்த தேசத்திற்கு என அபிஷேகம் பண்ணுகிறார், ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஆனாலும் நடக்கல, துரிதமாய் நடக்கல. சில நேரம் கர்த்தர் சில காரியங்களை துரிதமாய் நமக்கு செய்ய விரும்பாததன் காரணம், ஒன்று நம்மை அதற்கென தகுதிப்படுத்துகிறார், ஒன்று அதற்கென கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ரெண்டு, இன்னும் அவருடைய வேலை வரவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வேலை வரவில்லை. பொறுத்து கொள்ளுங்கள், காத்திருங்கள், துரிதப்படாதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்துல எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்கல. கர்த்தர் ஏதோ ஒன்று உங்களுக்காக தரமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தாமதம் இருக்குமே, ஆனால் அதில் தரமும் உண்டு. இன்னைக்கு இது ஆமென் என்று சொன்னால் என் கர்த்தர் உங்கள் மேல இந்த நன்மையை வைப்பாராக. பல நாள் காத்திருப்புக்கு என் கர்த்தர் இன்னைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவாராக. இந்த மாதம் என் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் எழுதுவாராக. தாவீது ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணும் பொழுது அங்கேயே அதேதான். தன் வீட்டிலேயே எல்லாராலையும் தாழ்த்தப்பட்ட ஒரு மனுஷன், சொந்த சகோதரரால் தாழ்த்தப்படுகிறார், தகுதி இருந்தும் தாழ்த்தப்படுகிறார். ஆடு மேய்க்கிறது தான் உன்னுடைய தொழில், வனாந்தரம் தான் உன்னுடைய வசிப்பிடம் என்று சொல்லி அவன் அங்கேயே நிலைப்படுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு தாழ்த்துகிறாங்கன்னா, தரை மட்டுமல்ல தாழ்த்தல, அதை விட கீழாய் தாழ்த்துகிறார்கள். உங்களையும் சில நேரம் உங்கள் சூழ்நிலைகள்ல உங்கள் உடன் இருக்கிறவர்கள், உங்களோடு நடக்கிறவர்கள், நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லா நன்மையும் என்னிடத்தில் அனுபவித்தவர்கள், நான் நேசித்தவர்கள், என்னுடைய சொந்த குடும்பமே என்னை வெறுக்குது. இதன் மத்தியில கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இதன் மத்தியில என் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணின மனுஷனாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷியாய் அவர் உட்கார வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. மறந்து போகாதிருங்க. காலை நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தான் பேசுகிறார். கர்த்தாவே, என் மேல் அபிஷேகம் இருக்கிறது, என் மேல வார்த்தை இருக்குது, என் மேல அழைப்பு இருக்கு, என் மேல் ஊழியம் இருக்கு. கர்த்தாவே, நான் இவர்களுக்காக நான் எல்லாவற்றையும் நன்மையா தான் செய்திருக்கிறேன், ஏன் புரிந்து கொள்ளல? கர்த்தர் உங்களை அங்க உட்கார வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. சோர்ந்து போகாதீங்க. இப்போ சவுல் இப்போ ஒரு கட்டளையை கொடுக்கிறார், தாவீது என் கூடவே இருக்கட்டும், தாவீது என் கூடவே இருக்கட்டும் சொல்லி எல்லாரும் பார்க்க அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆணை கொடுக்கப்படுகிறது, என் கூடவே இருக்கட்டும் சொல்லி எடுத்து வச்சுக்க. கொஞ்ச நாள் நல்லா போக இப்போ சவுலும் அவனை கொலை செய்ய துடிக்கிறான். இப்போ தாவீதுக்கு புரிந்து கொள்ள முடியல, என்னை தகப்பனாய் நேசிக்க வேண்டிய சவுலும் கொலை பண்ண துடிக்கிறாரு. ஏன்? நான் என்ன செஞ்சேன்? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது தப்பா? ஊழியத்தை துவங்கினது தப்பா? ஊழியத்தில் நிற்பது தப்பா? ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் உண்மையா ஊழியம் செய்கிறது தப்பா? இவங்களுக்கெல்லாம் உண்மையா உழைக்கிறனே தப்பா? தகப்பன் ஸ்தானத்துல நிற்க வேண்டிய சவுல் கொலை செய்ய துடிக்கிறான். மற்றொரு பக்கம் தான் பெற்றெடுத்த மகனும் கொலை செய்ய துடிக்கிறான். என்ன தப்பு செய்தேன்?
என்ன தப்பு செய்த? ஏன் என்ன இந்த கொலை, இந்த ஆவி என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது? மரண ஆவி, மரண பயங்கள் துரத்தி கொண்டே இருக்கிறது. நிம்மதியா இருக்க முடியல, மனமகிழ்ச்சி இல்லை. அபிஷேகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தைகள் உண்டு, தீர்க்க தரிசனங்கள் உண்டு, அழைப்பு உண்டு, ஊழியம் உண்டு, எல்லாம் இருந்தாலும் மனமகிழ்ச்சி அற்று போச்சே. துரத்தப்படுகிற ஒரு அனுபவம், துரத்தப்படுகிற அனுபவம், நிலையான ஒரு இடம் இல்லாமல் போனது, நிலையான ஒரு இடம் இல்லாமல் போனது. ஒரு பரதேசியை போல அபிஷேகம் இருந்தோம், ஒரு பரதேசியை போல துரத்தப்படுகிறார். நீங்களும் சில நேரம் அதுதானே கேட்குறீங்க, ஆண்டவரே என்னை நேசிக்க வேண்டிய அவங்களே ஏன்பா என்னை இப்படி வேதனைப்படுத்துறாங்க? என்னை நேசிக்க வேண்டிய அவங்களே ஏன் இப்படி துக்கப்படுத்துறாங்க? என் பிள்ளை ஏன் துக்கப்படுத்துது? எனக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய அவங்க ஏன் துக்கப்படுத்துறாங்க? ஊழியர்கள் ஏன் என்னை துக்கப்படுத்துறாங்க? நான் சொல்லட்டுமா, உங்கள் மேலே கர்த்தர் வைத்த அபிஷேகம் அவங்க எல்லாரை காட்டிலும் ரொம்ப மேன்மை உள்ளது. இதை மாத்திரம் மறந்து போகாதீங்க. இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய ஆவியானதை தான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். இதை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, அவர்கள் எல்லாரை காட்டிலும் என் கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம் ரொம்ப 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 பெருசு. அதனால தான் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியலை. அதனால தான் அந்த வார்த்தை தான், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. காய்மகாரத்தின் ஆவி பொறுத்து கொள்ள முடியல, துரத்தி அடிக்கப்படுகிறார். ஆனாலும் அந்த அபிஷேகம் ஒரு நாள் தாவீதை தேசத்தின் மேல ராஜாவை நிற்க பண்ணினது உண்மையானா, என் கர்த்தர் இந்த மாதத்தை அந்த மாதமாய் எழுதுவாராக. எங்கெங்கெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டீர்களோ, யாரெல்லாம் நேசத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டீர்களோ, இந்த மாதம் என் கர்த்தர் இந்த 1ஆம் தேதி வாக்கு கொடுக்கிறார், அவர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ண போகிறார். அவரிடத்தில் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டு. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவரிடத்தில் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி உண்டு. என் கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு அப்படி கிருபையின் மாதமாக எழுதுவாராக. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசப்பா, இந்த நாளிலேயும் ஒரு விசையா இந்த மே மாதம் என் கர்த்தர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இதை கிருபையின் மாதமாய் எழுதுவீராக. நீர் வாக்கு பண்ணினது உண்மையானால் இந்த மாதம் இவர்கள் இதை சுதந்தரிப்பார்களாக. இந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் சுதந்தரிப்பார்களாக. என் கர்த்தர் இவர்கள் யோசேப்பை போல, தாவீதை போல பல சூழ்நிலைகளில் நெருக்கப்பட்டிருக்கிறது உண்மை. என் கர்த்தர் இந்த மாதத்தை இவர்களை நீர் ஏறி இருக்க பண்ணுகிற மாதமாய் மாற்றும், கனம் பண்ணுகிற மாதமாய் நீர் எழுதுவீராக. எங்கெங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டார்களோ, எங்கெல்லாம் இருதயத்தில் சந்தோஷமற்று மனமகிழ்ச்சியற்று இருந்தார்களோ, என் கர்த்தர் அந்த மாதம் நீர் இதை மனமகிழ்ச்சியின் மாதமாய் எழுதுவீராக. இந்த பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவீராக. நீ சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் இவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் பாதுகாப்பு உண்டாகட்டும், எல்லாவற்றிலிருந்து ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். என் தேவன் வாகனங்களில் ரத்தம் தெளிப்பீராக. வீட்டுக்குள்ள ஒரு சுகம் உண்டாகட்டும், சுகத்தை எழுதுவீராக. எதெல்லாம் அன்பு ஜனங்கள் தேவை என்று சொன்னார்களோ, தேவைகளை நீர் கிருபையா இந்த மாதம் சந்திப்பீராக. ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். பிசாசானவன் எழுதின எல்லா வார்த்தையும் ரத்தத்தால நாங்கள் அழிக்கிறோம். இந்த மாதம் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. என் தேவன் சாட்சிகளா எழுப்புவீராக. நீர் மாத்திரம் பெருக நாங்கள் சிறுக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கிருபையாய் நடத்துவாராக. God bless you all.